You a dangerous girl. Those eyes looking up at me. Wanna be my favorite girl. Hey, hi guys. இன்னைக்கு ஃபங்க்ஷன் போகிறோம். அதுக்கு தான் ரெடி ஆகிட்டோம். என்னோடய ஃப்ரெண்டுக்கு வந்து இன்றைக்கி என்கேஜ்மெண்ட் சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே கிளம்பி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெஸ் எடுத்து போடுவோண்டா அப்படின்னு ஒரு க்ரீன் கலர் ட்ரெஸ் எடுத்து போட்டுட்டேன். போட்டு வண்டி இல்லாமல் எப்படிடா போகிறது இந்த வெயிலில் அப்படின்னு வண்டியே எடுத்துட்டேன். ஒரு வழியாக வந்து அந்த இடத்துக்கு நான் ரீச்சும் ஆயிட்டேன். ரீச் ஆனோடனே வெளியவே வந்து பெரிய பேனர் ஒன்று வச்சுருந்தாங்க. உள்ளே வந்து என் ஃப்ரெண்டு வந்து ரெடி ஆகிட்டு இருந்தா. ஓகே. நம்மளோட யூசுவலான வேலை என்ன? போன உடனே ஸ்னாப்பு. வேற என்ன வேலை? எல்லார்கிட்டயும் கேமராமேன் மேல இருந்தாலும் நான் தான்டா கேமரா அப்படின்னு சொல்லி நான் பாட்டுன்னு ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சுட்டேன். என்னோட அவுட்ஃபிட் எப்படி இருக்குன்றது வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. எல்லாரையுமே வளைச்சு வளைச்சு வாங்க வாங்க செல்ஃபி எடுப்போம், செல்ஃபி எடுப்போம் அப்படின்னு சொல்லி நிக்க ஆரம்பிச்சேன். நான் கொஞ்சம் ஹைட்டா இருக்கனால என்னையும் கேமராமேன் ஆக்கிர்றாங்க எல்லாரும். உங்களையும் அது மாதிரி யாராவது ஆக்குனா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இங்க ஒரே வந்து கொஞ்சம் சின்ன மண்டபம் தான் எடுத்திருந்தாங்க. ரொம்ப கிராண்டாலாம் இல்ல. ஷார்ட்டா கொஞ்சம் சிம்பிளா பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு பண்ணியிருந்தாங்க. பட் நெறைய பேர் வர ஆரம்பிச்சுட்டாங்க. பையன் வீட்டு சைடு நெறைய பேரு, பொண்ணு வீட்டு சைடு நெறைய பேருன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ வந்து எல்லாரும் வந்து நலுங்கு வச்சுட்ருந்தாங்க. நலுங்கு தட்டே வந்து நெறைய வச்சுட்ருந்தாங்க. அப்புறம் வந்து இது மாதிரி ஒத்தப்பட்டை இருக்கணும், ரெட்டப்பட்டை ஏதேதோ சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஃபைனலா வந்து அப்படிலாம் சொல்லி முடிச்சுட்டு அப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏதோ ஆரத்தி எடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. நாங்களும் வந்து சரி ஓகே எல்லாம் பண்ணுங்க நாங்களும் வேடிக்கை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி நின்று வேடிக்கை பார்த்துட்டே இருந்தோம். இவங்க வந்து என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஸோ வந்து நம்ம எல்லாம் முடிகிற வரைக்கும் நம்ம உட்காந்து தான் ஆகணுன்ற மாதிரி நாங்களும் உட்கார ஆரம்பிச்சிட்டோம். உட்காந்து வந்து அவ கூடயே உட்காந்து எல்லாரும் ஆரத்தி எடுத்துட்டு அப்படி இப்படின்னு சொல்லி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பண்ணி எடுத்து முடிச்சதுக்கப்புறம் எங்களுக்கும் தட்டு தருவாங்களான்னு சொல்லி கேட்டோம். நலங்கு வச்சா தான் தட்டு தருவேன்னாங்க. சரி ஓகே நீங்களே வச்சுக்கோங்க அந்த தட்டு எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். நலங்கு சரி ஓகே நலங்கு தானே நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம போனோம். அதுக்குன்னு கல்யாணம் ஆயிருக்கணும் அப்படின்றாங்க. ஒரு நலங்கு வைக்கிறதுக்காக நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவசியம் இல்ல. அதனால வந்து நம்ம கம்முனு ஓரமா நின்னுறலாம். தென் வந்து சாப்பாடு போட ஆரம்பிச்சுட்டாங்க. பின்னாடி பக்கம் சாமி சோறு போடுது அப்படின்னு சொல்லி ஓடலான்னு பார்த்தா, இவ வேற என்னை ஃபோட்டோ எடுக்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட ஆரம்பிச்சுட்டா. சரி ஓகே ஃபோட்டோ தானே அதுக்கே நீ கஷ்டப்படுற அப்படின்னு சொல்லிட்டு மேல போயிட்டோம். மேல போயிட்டு மாத்தி மாத்தி செல்ஃபி எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். எங்க ஃபோட்டோகிராஃபர் இருந்து நீ என் ஃபோன்ல எடு, என் ஃபோன்ல எடுன்னு ஒருத்தி சொல்லிக்கிட்டு இருந்தா. சரி ஓகே ஃபோட்டோ தானே எடுத்து தொலைறேன் அப்படின்னு சொல்லி அவள எடுத்துட்டு, அப்புறம் வந்த கெஸ்ட்லாம் பாதி பேர் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரையும் சென்ட் ஆஃப் பண்ணிட்டு திரும்பி உள்ள வந்தோம். உள்ள வந்து பார்த்தா ஒரே இன்னும் கொஞ்சம் கூட்டமா இருக்க மாரி இருக்கு. பாதி பேர் போயிட்டாங்க. இன்னும் என்னடா கூட்டம் அப்படின்ற மாரி தான் எனக்கு தோணுச்சு. உங்களுக்கு எப்படி தோணுது அப்படின்றத வந்து மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. தென் வந்து உள்ள வந்து பார்த்தா சாப்பாடு அப்படின்னு சொல்லி பார்த்தா நல்லா தான் இருந்துச்சு. பட் வந்து சாப்பாடு காலி அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. சரி ஓகே ஒரு பிளான போடுவோம். ரொம்ப நாள் கழிச்சு மீட்டப்பு. கிளம்பி எங்கேயாவது போவோம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தோம். சாப்பாடு இருந்தாலுமே நல்லா இல்ல அப்படி இப்படின்னு சொன்னாங்க. குலோப் ஜாம் மட்டும் தான் நல்லா இருக்குனாங்க. சரி ஓகே ஒரு குலோப் ஜாம் குடுங்கன்னு பார்த்தேன். குலோப் ஜாமும் யாரும் எனக்கு குடுக்கல. சரி ஓகே குலோப் ஜாமும் தரல. நம்ம கிளம்புவோம் அப்படின்னு சொல்லி வண்டி எடுத்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். வண்டி எடுத்துட்டு எங்க போலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இங்க போலாம், அங்க போலாம் அப்படி இப்படின்னு ஒரு ஒரு 4 கடை பேர சொல்லிக்கிட்டு திரியுதுங்க. கடைசி வரைக்கும் எதையும் சொல்லல. நீங்க ஏதோ முடிவு பண்ணுங்க. நான் பொறுமையா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் என் வண்டி எடுக்க ஆரம்பிச்சுட்டேன். வெயில்ல ரொம்ப நேரம் கதறிக்கிட்டு இருக்கு. அதனால வந்து வண்டி எடுத்துட்டு ஃபர்ஸ்ட்டு இங்க போலாம், அங்க போலான்னாளுங்க. கடைசியில வந்து ஒரு ஒரு கடைக்கு போயிட்டோம். ஹோட்டல்ல போய் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி போயிட்டோம். எந்த ஹோட்டல் போனாலுமே கூட்டமா தான் இருக்கு. வெள்ளிக்கிழமை என்னடா உங்களுக்கு வீட்ல சமைச்சு சாப்பிடாம ஹோட்டலுக்கு வந்து உட்காந்துக்கிறீங்க அப்படின்றது தான் எனக்கு தோணுச்சு பர்சனலா. உங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நாங்களும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்தோம். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணோனே 3 பேரா சரி ஓகே. இங்க இங்க வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் உள்ளயே விடுறோம். உள்ள அவ்ளோ ரஷ்ஷா இருக்கு. ஏய் அப்படி என்னடா அதுவும் இல்லாம சரி ஓகே. இப்போ ரூ. 30 ரூ. 40னா கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு மீல்ஸே இந்த இடத்துல வந்து ₹280. அப்புறம் ஏன்டா இவ்ளோ சோறு தின்றீங்க அப்படின்ற மாரி தான் எனக்கு தோணுச்சு. சரி ஒரு வழியா அவங்கள நம்ம எதுவும் பகச்சுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி போயிட்டோம். ஒரு வேளை வந்து எல்லாரும் வசதி ஆயிட்டாங்களான்னு எனக்கு தெரியல. இறங்கி போயிட்டு எங்களுக்கு வந்து ஒரு பெஞ்ச் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க.
சரி ஓகே போவோம். போறதுக்கு முன்னாடி கைய கழுவுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வாஷ்ரூம் எங்கன்னு கேட்டு போக ஆரம்பிச்சுட்டேன். இது என்னடா வாஷ்ரூமா இல்ல என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி உள்ள போய் பார்த்தா வாஷ்ரூம் தான். கல்யாண வீட்லலாம் வச்சிருப்பாங்க தெரியுமா? அது மாதிரி இல்ல. கொஞ்சம் பெரிய கடையில வச்சிருப்பாங்க. சரி ஓகே நம்ம ஒரு வழியா கைய கழுவிட்டு அ மூடிட்டு கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கைய கழுவிட்டு கிளம்ப ஆரம்பிச்சுட்டேன். வெளிய போயிட்டு அந்த நம்மளுக்கு ஏதோ ஒரு இடத்துல போய் உட்காருனானே அது எங்க இருக்குன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி நடந்து போக ஆரம்பிச்சோம். நடந்து போய் பார்த்தா, அங்க ஒரு பக்கம் ஓரமா ஒரு 4 சீட் இருந்தது. நாங்க 3 பேரு, 4 பேர் வரல. கல்யாண பொண்ண நம்ம கூட்டின்னு வர முடியாது. அதனால நாங்க 4 பேர் வர முடியல. 3 பேர் மட்டும் வந்தோம். அவங்க வந்து அங்க உட்காந்து சாப்பிட்டாங்க. அதுக்கு முன்னாடி வந்து டேபிள்லாம் வந்து கிளீன் பண்ணிட்டு இருந்தாரு ஒரு அண்ணா. "என்ன நல்லா கிளீன் பண்ண. இத ஊத்துனா, அத ஊத்துனான்னு" சொல்லி கொஞ்ச நேரம் அவர்கிட்ட ஃபன் பண்ணிட்டு இருந்தேன். ஃபன் பண்ணதுக்கு அப்புறம் அவரு வந்து கழுவி முடிச்சுட்டு, "அம்மா நான் கழுவிட்டேன்ம்மா" அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிட்டாரு. சரி ஓகே மெனூன்னு ஒண்ணு இருக்கும். அத எடுத்துன்னு வந்து குடுங்க. என்னத்த தான் போடுறீங்கன்னு நானும் பார்க்குறேன். இவ்ளோ கூட்டமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெனு பார்க்க ஆரம்பிச்சேன். அந்த மெனுல இந்த 2 டிஜிட்லலாம் எதுவுமே இருக்க மாட்டேங்குது. இங்க ஏதோ பரோட்டா 2 டிஜிட்ல இருக்கு. ரூ. 35 ஒரே ஒரு பரோட்டா. பட் அந்த பரோட்டாக்கு குழம்பு தனியா வாங்கிக்கணுமா நம்ப. தனியா வாங்கி நீ தனியா ஊத்தி சாப்பிடுற. "எப்பா எனக்கு பிரியாணியே போதும் போடுறா" அப்படின்னு சொல்லிட்டு பிரியாணி ஒண்ணு, ஃப்ரைட் ரைஸ் ஒண்ணுன்னு ஆர்டர் போட்டோம். எங்க கூட வந்தவன் வந்து, "இல்ல நான் அங்கேயே சாப்பிட்டேன்" அப்படின்னா, "சரி ஓகே நீ சாப்பிட்டா போ. நாங்க சோறு சாப்பிடுறோம்" அப்படின்னு சொல்லிட்டு நான் உட்கார ஆரம்பிச்சுட்டேன். ஏன்னா அங்க வந்து நான் போனதே லேட்டு ஃபங்க்ஷன்ல. அப்ப நான் எங்கேருந்து சாப்பிட இதுவே ஓகே அப்படின்ற மாதிரி முட்டை வேற ஒரு பக்கம் ஓடுது. ஓடுற முட்டைய புடிச்சுட்டு நம்ம சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி உட்கார ஆரம்பிச்சுட்டேன். இந்த பிரியாணி ஒரு பிளேட் பார்த்தீங்கன்னா 280. பட் வந்து உண்மையா சொல்லக்கூடாது. இதுல ஒரு குழம்பு ஊத்துனாங்க. கறி கிரேவின்ற மாதிரி ஊத்துனாங்க. சிக்கன் கிரேவி. கறி கிரேவின்ற சரி ஓகே விடுங்க. ஊத்துனாங்க. அதுவுமே நல்லா தான் இருந்துச்சு. நல்லா இருந்தது. அந்த அது பேர் என்ன? தக்காளி பச்சடியும் அதுவுமே வெங்காய பச்சடி அதுவுமே சூப்பரா இருந்தது உண்மையா சொல்லணும்னா. ஒரு வழியா சாப்பிட்டு முடிச்சுட்டு பில்லெல்லாம் வந்து அதிலேயே வந்து ஸ்கேனரு, ஜிபே அது மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. சரி ஓகே எல்லாத்துலேயும் பே பண்ணிட்டு நம்ம கிளம்புவோம் அப்படின்னு சொல்லி கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். கிளம்பி மறுபடியும் நம்ம இல்லத்திற்கு செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வெளிய வந்துட்டோம். வெளிய வந்துட்டு நம்ம எங்கேயோ வண்டி பார்க் பண்ணோம். எங்க தான் பார்க் பண்ணோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சேன். கடைசியில வந்து ஞாபகம் வந்துருச்சு. இந்த இடத்துல தான் பார்க் பண்ணோம் அப்படின்ட்டு. நாங்க வந்து இன்னைக்கு எங்க போனோம்னா, அம்மன் மெஸ்ன்னு ஏதோ போட்டுது. ஆனா உள்ள அம்மனுன்ற இதுக்கு ஒண்ணுமே இல்ல. என்னோட வண்டி சாவி வேற இதுல இருந்தது. ஸோ வண்டி எடுத்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியா வந்து வண்டி எடுத்துட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். கிளம்பி இதுங்க 2த்தையும் வச்சு நான் ஓட்டுறதுக்குள்ளே என் உயிர் பாதி போயிடுச்சு. வெயிட்லாம் இல்லை. வெயிட்லெஸ்னால ஜாலியாக ட்ரிபிள்ஸ் வச்சுட்டு போயிட்டுருந்தேன். போலீஸ் பிடிச்சிருந்தா தெரிஞ்சிருக்கா. ஓகே விடுங்க அதெல்லாம் கவலைப்படக்கூடாது. ஒரு வழியாக நான் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்தோடனே ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. அப்புறம் வந்து இவன் வந்து ரிங் போடுதா அது இதுன்னு எல்லா ஃபோட்டோ அனுப்பிச்சிருந்தேன். சரி ஓகே இதெல்லாம் அனுப்பிடுடி. நம்ம 3 பேர் எடுத்தோமேன்னு ரொம்ப நேரமாக கதறினேன். அவள் கடைசி வரைக்கும் எனக்கு அனுப்பவே இல்லை அதை. மேபி வந்து ஆல்பத்தில் போடுவா போல். ஆல்பத்தில் போட்டு தான் நம்மலாம் பார்த்துக்கணும் போல். பேருமே வந்து நல்லா தான் இருந்துச்சு. உங்களுக்கு வந்து பேர் பிடிச்சிருக்கா அப்படின்றத வந்து மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பட் வந்து இந்த வீடியோ வந்து கொஞ்சம் பிளர்ராக இருக்க மாதிரி இருக்குது. எனக்கு தெரில. உங்களுக்கு தெரிஞ்சால் வந்து மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீட்டுக்கு வந்தோடனே எல்லாம் கங்க்ராச்சுலேஷன் போட ஆரம்பித்தாங்க. ஓ நம்மளும் அவள் ஃப்ரெண்டு தான் நம்மளும் போடுவோன்ட்டு நானும் ஒரு கங்க்ராச்சுலேஷன் போட ஆரம்பித்தேன். இவன் வந்து எனக்கு வந்து 6th ஸ்டாண்டர்ட்லேருந்தே ஃப்ரெண்டு. இப்போ வரைக்கும் ஃப்ரெண்டாக தான் இருக்கோம். நாங்கள் ஃபேப் 4ன்னு சொல்லிட்டு சுற்றிட்டுருக்கோம். எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கண்டினியூ ஆகணுன்றது நீங்கள் ப்ரே பண்ணிக்கோங்க. ஓகே காய்ஸ் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ